முருகன் அருளோட உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா? ஒரு அழகான கிராமத்துல அருண் அப்படிங்கிற சிறுவன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அவனுக்கு படிப்புல நிறைய ஆர்வம் இருந்துச்சுங்க. ஆனா அவனால படிக்க முடியல. ஏன்னா அவன் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்துச்சு. அப்பா நாள் கூலி வேலை போனாங்க. அம்மா வீட்டு வேலை தாங்க பார்த்தாங்க. அதனால அருணுக்கு புத்தகம் பென்சில் வாங்க கூட காசு இல்லைங்க. ஆனா அருண் மனதுல ஒரு பெரிய ஆசை இருந்துச்சுங்க. நல்லா படிச்சு பெரிய ஆளாகி அந்த கிராமத்துக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தாங்க அவனோட ஆசை. அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனா மனசுல முருகனோட நம்பிக்கை மட்டும் அவனுக்கு நிறைய இருந்ததுங்க. ஆமாங்க, அருணுக்கு முருகனா ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு நாள் கோவிலுக்கு போனான். கோவிலுக்கு போய், முருகா என்னை பாரு முருகா, எனக்கு புத்தகம் வேணும் முருகா, நான் நல்லா படிக்கணும், நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு கண்ணீரோட முருகனை பார்த்து வேண்டுறாங்க. சில நாட்கள் அப்படியே போச்சுங்க. ஒரு நாள் கிராமத்துல ஒரு புதிய ஆசிரியர் பணிக்கு வராருங்க. அவர் அருணை பார்க்கும்போது அவனுடைய ஆர்வத்தை கவனிச்சாரு. ஆசிரியர் கேட்டார், அருண், நீ படிக்க விரும்புற மாதிரி இருக்கே, உனக்கு புத்தகம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அருண் வெக்கத்தோடு சொல்றாங்க, இல்ல சார், நான் படிக்க தான் ஆசைப்படுறேன், ஆனா எங்க வீட்டுல புத்தகம் அவங்க கூட காசு இல்லை சார் அப்படி சொல்லி அழுகுறாங்க. அதை கேட்ட ஆசிரியர் மனம் நெகிழ்ந்து போயிடுச்சு அப்படியே. அவர் உடனே தன்னிடம் இருந்த புத்தகங்களையும் பென்சில் காகிதங்களையும் அருணுக்கு அப்படியே கொடுத்தாருங்க. மேலும் நான் உனக்கு தினமும் படிக்க சொல்லித்தரேன் அருண் அப்படி சொல்லி வாக்குறுதியும் கொடுக்குறாரு. அந்த நிமிடம் அருணின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மனதில் நினைத்தான், நான் தினமும் முருகனை பிரார்த்தனை செய்தேன். முருகன் என் வேண்டுகோளை கேட்டார். அவர் அந்த ஆசிரியர் மூலமாகவே எனக்கு அருள் புரிந்திருக்கிறார் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. அந்த நாள் முதல் அருண் அந்த ஆசிரியரோட உதவியோட நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில ஆண்டுகள்லயே தன் கிராமத்திலே சிறந்த மாணவரா அருண் வந்துட்டாங்க. இந்த கதையில என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகனை நம்பி மனதார வேண்டினால் அவர் எப்போதும் நமக்கு உதவுவார். ஆமாங்க, முருகனை நம்பி மனசார வேண்டுனோம்னா அவர் எப்பவுமே நமக்கு உதவுவாருங்க. அந்த உதவி நேரடியாக வராதுங்க, சரியாக மனிதர் மூலமாக